யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது இலங்கையில் மக்கள் திலகத்தின் சாதனைகள் பகுதி 2. 2வது பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் திலகத்திற்கு இலங்கையில் கிட்டத்தட்ட 29 படங்கள் 100 நாட்களை தாண்டியிருக்கின்றன. எங்கள் வீட்டு பிள்ளை 4 திரையரங்கில் 100 நாட்களை தாண்டியது. எங்கள் வீட்டு பிள்ளை 6வது வார விளம்பரத்திலே பாருங்கள், ஏகப்பட்ட தேட்டர் போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு வந்த படங்கள் வந்து 1000ல் ஒருவன், 1000ல் ஒருவன் கேடியில் 100 நாள், ஜெசிமாவில் 100 நாள், 2 தேட்டரில் ஓடிச்சு 100 நாள். அப்புறம் இது வந்து மறு வெளியீட்டில் வந்த விளம்பரம், சமந்தா கிரசன்ட்லாம் போட்டிருக்காங்க. இது மறு வெளியீடு 1000ல் ஒருவன். முதல் வெளியீட்டில் அந்த 2 தேட்டரு. அன்பேவா இலங்கை கிங்ஸ்லியில் 100 நாள். அன்பேவா நன்றாக ஓடியது. அன்பேவா கிங்ஸ்லியில் 100 நாள் ஓடிருக்கு. இந்த விளம்பரம் வந்து 100 நாள் விளம்பரம் இல்லை, ஆனால் முதல்ல ஆரம்ப விளம்பரம் இருக்குது. கிங்ஸ்லி மற்றும் திரையரங்குகளில் போட்டு விளம்பரம் வந்திருக்கு. இதற்கு அடுத்தாப்புல நாம் பார்க்க போனால் 16வது படம் காவல்காரன் வந்து இலங்கை ராஜா 100 நாள், ஜெசிமா 100 நாள், 2 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அதற்கான விளம்பரம் ஏதோ இருக்கிறது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, அழகாக போட்டு ஒரு விளம்பரம் வந்திருக்கு. காவல்காரனுக்கு அப்புறம் ஒளிவிளக்கு வந்து ரெயின்ஸ்டான் 175, ராஜா 169. ஆனால் பல்வேறு விதமாக ரிப்போர்ட்டு வந்திருக்கு. சிலர் 162ன்னு போடுறாங்க, சிலர் 169 போடுறாங்க. இதில் 175, 2 தேட்டருமே 175 போட்டிருக்காங்க, ரெயின்ஸ்டானும் இதுவும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து 4 வெளியீடு வந்திருக்கு. 3வது வெளியீட்டில் 100 நாள் ஓடிச்சு ஒளிவிளக்கு. அது உத்தமன் வசூலையும் தாண்டிட்டு, உத்தமன், பைலட் பிரேம்நாத் எல்லா வசூலையும் தாண்டியிருக்கு. எங்கள் தங்கராஜா வசூலையும் தாண்டிட்டு ஒளிவிளக்கு. அதாவது ஒரு பழைய படம் 3வது தடவை வெளிவந்த அந்த பழைய படம் ஒளிவிளக்கின் வசூலை முறியடிக்க சிவாஜி கணேசனின் புதுப்படங்களால், அதுவும் தங்கப்பதக்கம் போன்ற படங்களால் கூட முடியவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இது 150 நாள் விளம்பரம், 150வது நாள் விளம்பரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒளிவிளக்கு வந்து இது ராஜாவில் 100 நாள் ஓடின ஒரு விளம்பரம். சிவாஜி கணேசன் படங்கள் அங்கே வந்து 1970 வரை ஒரு படம் கூட 100 நாள் ஒரே தேட்டரில் தொடர்ச்சியாக ஓடவில்லை. விக்ரமாதித்தன் பழைய படமாக போட்டாங்க ஸ்ரீதரில். அதனுடைய வசூலை பாருங்கள். அதனுடைய வசூல் வந்து விக்ரமாதித்தன் வசூல் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. மற்ற படங்களை விட, சிவாஜி கணேசன் படங்களை விட அதிகமாக இருக்குது. இது வந்து 3வது தடவை வெளிவந்து 100வது நாள் 3,51,000 ரூபா வசூல் அப்போ. ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன் வசூலை முறியடிக்க இதுவரைக்கும் எந்த படங்களாலும் நினச்சே பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா வசூலாக இருக்குது உலகம் சுற்றும் வாலிபன். இது ராஜா தேட்டரில் அன்றைக்கி வச்ச கட் அவுட்டு. ஒளிவிளக்கு விளம்பரம் வேறு, ராஜா தேட்டரு, ரெயின்ஸ்டான் அதுலேயும் வந்த விளம்பரம். அப்புறம் பார்த்திங்கன்னா அடிமைப்பெண் இலங்கையில் வந்து சென்ட்ரலில் 132, ராணியில் 107, 2 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அடிமைப்பெண் 100வது நாள் விளம்பரம் இருக்குது. 100வது நாள் விளம்பரம் கொடுத்துருந்துருக்காங்க. அடிமைப்பெண் இது வந்து யாழ்ப்பாணம் ராணி தேட்டரில் வச்சுருந்த கட் அவுட்டு வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கு எவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க பாருங்க. கீழே ஆட்கள் தலை சிறுசாக தெரியுது. அப்புறம் நம் நாடு இலங்கை கேபிட்டலில் 100 நாள் நம் நாடு. வெலிங்டனில் ரிலீஸ் ஆச்சு. கேபிட்டலில் 100 நாள் ஓடி இருக்குது. வெலிங்டன் ஓடும்போது உள்ள எடுத்த படம். அடுத்தது மாட்டுக்கார வேலன் இலங்கை ராணியில் 142, சென்ட்ரலில் 127. ராணியில் 142, சென்ட்ரல் 127, 2 தேட்டரில். இது யாழ்ப்பாணம் ராணி தான். யாழ்ப்பாணம் ராணி தேட்டரில் உள்ள கட் அவுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் சிவாஜி கணேசன் படம் வந்து ஒரு 5-6 படம் தான் 100 நாள் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் இலங்கையில். அதுலேயும் உத்தமனை வந்து ரொம்ப கேவலமாக ஓட்டியிருக்காங்க. உத்தமன் வந்து திரைப்பட அந்த விநியோகஸ்தர் சபை இருக்குல்ல, அவங்க வந்து தமிழ் படத்தை இறக்குவதை நிப்பாட்டினதுக்கு பிறகு இந்த படம் கடைசி படமாக வந்ததுனால மாற்றுறதுக்கு படம் இல்லாமல் திருடாதையை கொண்டு போடுறதா இருந்தாங்க. அப்போவும் இவங்க கையில் காலில் விழுந்து படத்தை ஓட்டினாங்க. நல்ல நேரம் வந்து 2 தேட்டரில் 100 நாள் நல்ல தேட்டரு. இது வின்சர் தேட்டரில் இருக்கிற கூட்டத்தை பாருங்கள்.
செல்லமகால், வின்சர் ஆகிய தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. நல்ல நேரம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமன் தேடிய சீதை. ராமன் தேடிய சீதை இங்கே ஓடலை. ஆனால் இலங்கையில் கேபிட்டலில் 100, வெலிங்டனில் 100, 2 தேட்டரில் 100 நாள் ராமன் தேடிய சீதை. 100ஆம் நாள் விளம்பரம் பாருங்கள். கேபிட்டல், லக்ஷ்மி 100ஆவது நாள். அதே மாதிரி கேபிட்டலில் 100 நாள் ஓடி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா ராமன் தேடிய சீதை ஓடின தேட்டர் வெலிங்டன். முதல்ல நிறைய தேட்டரில் போடுறாங்களே, அதில் ஏதாவது ஒரு தேட்டரில் உள்ளது விளம்பரம் வந்திருக்கு. அப்புறம் உலகம் சுற்று வாலிபன். இலங்கை கேபிட்டலில் 203, மனோகராவில் 125. கேபிட்டல் வசூல் வந்து யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு நல்ல வசூலை பெற்ற படம் உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன் விளம்பரம் நிறைய கொடுத்தாங்க. 14ஆவது வாரம் விளம்பரம். அப்புறம் 102ஆவது நாள் விளம்பரம் வேறு வந்துச்சு. அப்புறம் வந்து 200ஆவது நாள் விளம்பரம். ஆக உலகம் சுற்றும் வாலிபனுக்கு வந்து நிறைய விளம்பரங்கள் கொடுத்துருந்தாங்க. படமும் வந்து ஏகப்பட்ட தேட்டரில் ரிலீஸு. வசூலும் எக்கச்சக்கம். அந்த படத்துக்கு பக்கத்தில் வேறு எந்த படமே வர முடியாது. சிவாஜி கணேசன் படங்கள்லாம் வந்து அங்கே சிலோனில் எப்போவுமே சிவாஜி கணேசன் படங்களுக்கு ஓட்டமே கிடையாது. 50 நாள் 40 நாள் தான் ஓடும். சிவந்தமண்ணே அவ்வளோதான் ஓடிச்சு. அங்கே வந்து இதே கிடையாது. இதில் பாருங்கள், ஒரு தாய் மக்கள் வசூல் கூட அதிகமாக இருக்கும். ஒரு தாய் மக்கள் சிவாஜி கணேசன் படங்கள் விட வெற்றி படங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் வசூலில் பாருங்கள், அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதே வினை இலங்கை ஓடியனில் 100 நாள். இதே வினை 24வது 100 நாள் படம் இலங்கையில். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே கனி மனோகராவில் 150, சென்ட்ரலில் 102. 2 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. ஆனால் 150ஆம் நாள் விளம்பரமும் வந்துச்சு இதே கனிக்கு, யாழ் மனோகராவில். இது வந்து அதுக்கப்புறம் ஆமாம், முதல் வெளியீட்டில் தான் யாழ் மனோகராவில் வந்தது. மனோகர அரங்கில் 100ஆவது நாள் இதே கனி. ஆக இதே கனி ஒரு மாபெரும் வெற்றி படம். கடைசியாக எம்ஜிஆருக்கு 100 நாள் படம் இதே கனிக்கு அப்புறம் இதே கனிக்கு அப்புறம் ஓடி இருக்கு. இதேக்கு அப்புறம் ஊருக்கு உழைப்பவன் ஓடிச்சு. ஊருக்கு உழைப்பவன், நாளை நமதே போன்ற படங்கள் 100 நாள் ஓடிச்சு. நாளை நமதே இலங்கை சமந்தா 150 நாள், ராணியில் 150 நாள். நாளை நமதே இங்கே நாளை நமதுக்கு அடுத்த படம் ஒரு படம் வந்து இங்கே நாளை நமதே ஓட்டத்தை தடை பண்ணிட்டு, நாளை நமதுக்கு அடுத்தது வந்து இதே கனி. இங்கே வந்து நாளை நமதே நல்ல ஓட்டம். 100, 150 நாள் வரைக்கும் 100 நாள் தாண்டியே ஓடிச்சு. 125 நாள் விளம்பரம்லாம் வந்திருக்கு. சமந்தா, ராணி 125 நாள் விளம்பரம். நாளை நமதைக்கு அடுத்தது வந்து நீதிக்கு தலைவணங்கும் இங்கே செம ஓட்டம் தான். நீதிக்கு தலைவணங்கு, உரிமை குரல், நாளை நமது வசூலை பாருங்கள். நாளை நமது வசூலையும் போட்டிருக்காங்க, உலகம் சுற்றும் வாலிபன் வசூலையும் போட்டிருக்காங்க. இவங்க சிவாஜி கணேசன் ரசிகர்கள் சும்மா அல்ட்டா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க படம் உள்ளூர்லேயே விலை போகாது. அந்த சிவாஜி கணேசன் படங்கள் வெளியூரில் போய் ஓடலாம். இங்கே உத்தமன் 50 நாள் கூட ஓடல ஒரு ஊர்லேயும். சமந்தாவில் 150, லிடோவில் 150. இது நீதிக்கு தலைவணங்கு. இங்கே உள்ளூரில் விலை போகாத மாட்டேன், வெளியூரில் போய் வில்லு அப்படிம்பாங்க. அந்த கதையாக இருக்குது. சிலோனை பிடிச்சி வச்சுட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. சிலோனில் உத்தமன் பட்ட பாடம் பார்த்தா படு கேவலம். இலங்கை செல்லமகாலில் 100, மனோகராவில் 100, விஜயாவில் 100, ஊருக்கு உழைப்பவன் 3 தேட்டரில். இங்கே பார்த்தீங்கன்னா அது ஓடலை, 100 நாள் கூட ஓடலை. ஆனால் அங்கே இலங்கையில் வெற்றி படம். இங்கே அடுத்தடுத்து படங்கள் வர்றதுனால இந்த படங்கள் வந்து எடுக்கப்பட்டுருது. கடைசியாக பார்த்தீங்கன்னா மீனவ நண்பன் 29ஆவது படம், ஸ்ரீதரில் 100, மனோகராவில் 100. ஆக மக்கள் திறந்தின படங்கள் எதுனாலும் சரி தான், வெளியான 100 நாள் ஓடிடும். ஆனால் ஸ்ரீதரில் கூட்டத்தை பாருங்கள் மீனவ நண்பனுக்கு. ஆனால் சிவாஜி கணேசன் படங்கள் வந்து இங்கே சுத்தமாக ஓடுறது கிடையாது. ஆனால் இதை வச்சு ஏன் இப்படி குதிக்காங்கன்னு தெரியல. பைலட் பிரேம்நாத் யார் எடுத்த, அது சிலோன்காரங்க எடுத்த படம், இலங்கை கூட்டு ஸ்தாபனம் எடுத்த படம். அப்புறம் அவங்க ஓட்டாமலா, ஏற்கனவே இவங்க நல்ல கைவண்டியில் வச்சு இழுத்துகிட்டே போவாங்க, படத்தை உருட்டிக்கிட்டே போவாங்க. அவனும் சேர்ந்து உருட்டினாங்க. 2 பேரும் சேர்ந்து உருட்டி 150, 175 நாள் உருட்டிட்டு அது சாதனை. அதான் நாள் ஓட்டினா பெரிய சாதனையாக? வசூல் வேணும்ல. வசூல் கிடையாது. நீர் நெருப்பும் கூட இங்கே 91 நாள் 91 விளம்பரத்தை பாருங்கள், நீர் நெருப்பும். ஆக மக்கள் திலகத்தின் படங்கள் வெற்றி மேல் வெற்றி. இலங்கையில் ஒரு தாய் மக்கள் அது 10ஆவது வாரம், மகத்தான வாரம். ஆனால் சிவாஜி கணேசன் படங்கள் பாருங்கள், 10 வாரத்தில் பெரிய படங்களே கீழே விழுந்துடும். அன்னமுட்டகை 2வது மாதம் விளம்பரம். ஆக எம்ஜிஆர் மக்கள் திலகத்தின் சாதாரண படங்கள் கூட இலங்கையில் பெரும் சாதனை செய்திருக்கிறது என்பது தான் உண்மை. பணம் படைத்தவன் ஏகப்பட்ட தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. கடைசியாக உழைக்கும் கரங்களும் அங்கே தான்
நிறைய இடங்களில் நானியன் பிறந்தேன் நல்ல வசூல்லாம் போட்டு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. நானியன் பிறந்தேன் அவ்வளவு அதான் வசூல் போட்டு விளம்பரம் கொடுக்குறது எம்ஜிஆர் படம் மட்டும்தான் கொடுப்பாங்க. சிவாஜி கணேசன் படங்கள்லாம் வசூல் போட்டுலாம் விளம்பரம் இவங்களா போடுற வசூல் தான். கண்டமானிக்கு எம்ஜிஆர் படம் இவ்வளோ வந்திருக்கு அதோட கூட போடு இத்தனை நாள் ஓட்டு அப்படின்னு போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் உழைக்கும் கரங்கள் மனோகராளர் ரிலீஸ் ஆச்சு. சரி நேயர்களே, நாம் பகுதி 2வில் நல்ல விவரமாக பார்த்துட்டோம். மக்கள் திலகம் படம் 29 படங்கள் 100 நாள் ஓடியிருக்கிறது. 300 படங்களில் நடித்தவருக்கு ஒரு 10-15 படம் கூட ஓடின மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்லை. சரி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.